வந்து லெஃப்ட் சைடு 2 பக்கம் இடிக்கிறத நம்ம மெயினில் வச்சுக்கலாம். போகலாம். ஓகே. போகலாம். லைட்டாக ரொட்டேட் பண்ணி கீழே இருக்கீங்க. கியர் போட்டு தான் போகிறோம். தாராளம். அது வரைக்கும் நமக்கு அது சேஃப்டி தான். அந்த ரோடு மேலே ஏறிட்டா முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சிக்கணும். வளைவு நம்மளால திருப்பி சிரமமாக இருக்கும். ஸ்லோ பண்ணலாம். நீங்கள் எக்ஸைட்னு கால் எடுத்தீங்களே, எடுத்துங்க, அப்பயே ஸ்லோவாயிரும். எக்ஸைட்னு கால் எடுத்தாலே வண்டி ஒரு நிதானத்துக்கு, நீங்கள் ஒரு நிதானத்துக்கு வந்துடுவீங்க. வண்டி நிதானத்துக்கு வருதோ வரலையே அது ரெண்டாவது, நீங்கள் ஒரு நிதானத்துக்கு வந்துடுவீங்க. நம்ம நிதானமாக இருந்தால் போதுண்ணா, வண்டி நம்ம 2 விட்டுக்க நிதானமாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அங்கே இடிச்சிருமோன்னு பயப்படாதீங்க. கிளச்சை பிடிக்காம கீர் போடக்கூடாது. கிளச்சை பிடிக்கிறேன்ற பேரில் கிளச்சை தொடக்கூடாது, கிளச்சை மிதிக்கணும். சரிங்களா? பிரேக்கையும் எக்ஸைட்டிங்கும் தொடணும், கிளச்சை மிதிக்கணும். சரிங்களா? தொடறதுக்கும் மிதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. போகலாம். எப்போவுமே கிளச்சை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மிதிக்கணும். ஸ்டேரிங் ஆட்டாதீங்க. சிரமமாக இருக்குது, பயமாக இருக்குன்னா ஸ்டேரிங் எக்ஸைட்னு காலை எடுத்துருங்க. நீங்கள் நிதானமாயிடலாம். சொல்கிறது புரியுதா? நீங்கள் அந்த பயத்திலேயே ஸ்டேரிங் இப்படி வேப்ளிங் பண்ணாமல் எக்ஸைட்னு காலை எடுத்து பாருங்கள், நீங்கள் ஒரு செகண்ட் நிதானமாயிடலாம். நம்ம 5வது கிலோ போகும்போது 4வது கிலோ 3வது கிலோ போட்டுக்கலாம். எதுவுமே நம்மளை கோவிச்சுக்காது. சரிங்களா? அவர் காரணம் லெஃப்ட்டு போகணுங்க. நம்ம முத்திரம்பாளையம் பஸ், கோயில் பஸ் ஸ்டாப், முத்திரம்பாளையம் ரோடு லெஃப்ட் திரும்ப தெரியுமா? அது லெஃப்ட் போகணும். அவங்களுக்குலாம் ஹார்ன் அடிங்க. இன்னும் ரோட் டைரெக்டாக முருகன் இங்கேயே பார்த்துடலாம். கொஞ்சம் 5 பேர் ஒட்டுக்காக தான் போவாங்க. யாரும் 2 பேர் ஜாயின் பண்ணி போனால் பிரச்சனை இல்லை. 5 பேர் பேசிட்டே போகிறாங்க. நம்ம மக்கள் நிறைய அந்த லெஃப்ட் லெஃப்ட் போட்டுருக்கு, இண்டிகேஷன் போட்டாங்க. அந்த லெஃப்ட் போகும். போகலாம். நம்ம 2 வீலரில் வரல, நாயை பார்த்து பயப்படுறதுக்கு. அது எங்கே வீடுக்குள்ள விழுந்துருமோன்னு பயந்தாங்க. ஸ்லோ நிதானமா. போகலாம். பிரேக் விட்டால் தான் போகும். அந்த பிரேக்கை பிடிச்சிக்காதீங்க, விட்டுருங்க. நம்ம ஓடணும்னு முடிவு பண்ணிட்டோம். பிரேக்கை விட்டால் தான் போகும். போகலாம். ஐயோலாம் வேணாம், நமக்கு எக்ஸைட்டை யூஸ் பண்ண வேண்டிய வேலை இல்லையே. அதுக்கு போகலாம். அந்த கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால தான் யூஸ் பண்ணாதீங்க, டச் பண்ணுங்கன்னு சொல்கிறது. போகலாம். கீர் என்ன பண்ணிடணும்? போகலாம்.
இல்லை போங்க, வண்டி வந்துடுங்க, அவ்வளோதான். ஒரு செகண்ட் போயிடணும், ஒரு செகண்ட் வந்துடணும். ஓகே. பட் அந்த ஒரு செகண்டில் அந்த வேலையை முடிச்சிடணும். பிரேக் பிடிச்சிட்டா பயம் போயிடும். போகலாம், அவ்வளோ மூவ் பண்ண ஆரம்பிச்சுக்கோ. வண்டி நிறுத்திட்டு. நான் நிறுத்திட்டேன். ஆமாம், பிரேக் நான் பிடிக்கல, என் காலிங்க மடக்கி தான் வச்சுருக்கேன். பிரேக் விட்டுருங்க, அதை மறக்காதீங்க. நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் 6 நாள் ரீவைண்ட் பண்ணுறது அது ஒன்று தான். நம்ம கிளச் வண்டி மூவ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம்னா கிளச்சிலேருந்து காலை எடுக்கும்போது பிரேக்கை விட்டுருங்க. நீங்கள் அதை மட்டும் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயத்திலேயே வண்டி ஓட்டுறீங்க. அந்த பயத்தை விட்டு ரிலேட் பண்ணிட்டு வெளியே வாங்க. பயம் இல்லை, என்ன நடந்தாலும் பார்த்தா ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? அந்த மெயின் செட்டுக்கு வந்துடுங்க. கீர் என்ன பண்ணுவாங்க போடுங்க. எக்ஸைட்டருக்கு யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுங்க, மறுபடியும் ரிலீஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ அந்த வேகத்தடை வருதுங்கண்ணா. ஆமாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம கிளச்சு பிடிக்கிறோம், லைட்டாக பிரேக் பிடிக்கலாம், அவ்வளோதான். கிராஸ் பண்ணதுக்கப்புறம் முடிக்கலையே, கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். எக்ஸிலேட்டர் ஃபஸ்ட்டு கிளச்சிருந்து கால் எடுக்கணும். எக்ஸிலேட்டருங்கிறதே மறந்துடுங்க. ஓகே. நம்ம கிளச்சில் நிதானமாக வண்டி ஓட்டுறங்கிறது மெயின் செட்டுக்கு வாங்க. அந்த வேகத்தடை ஏறிட்டோம்னா பிரேக்லேருந்து ரிலீஸ் பண்ணோம்னா அப்படியே கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ அங்கே 2 வேகத்தட்ட போகும், நீங்களே டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். போடுங்க, 3வது கீர் போடுங்க, நம்ம அங்கே போய் 2வது கீர் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் வண்டி கீழே போகணும்னு இல்லையே, போதுங்களா? அந்த ஸ்டேரிங் வேப்லிங்லேருந்து வெளியே வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை டிலேட் பண்ணுங்க. கிளச்சை பிடிங்க, பிரேக் பண்ணுங்க, போகணும். பட் நீங்கள் எத்தனை கீர் போட்டுக்கீங்க? 4. நமக்கு எத்தனை கீர் வேணும்? செகண்ட். பட் உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை தயவு செய்து டிலேட் பண்ணிடுங்க. பயப்படாதீங்க. வண்டி என்ன மீறி எங்கேயுமே போய் இடிக்காது. இடித்தாலும் நான் செலவு பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்கள்கிட்ட நான் காசு கேட்கல. சரிங்களா? அந்த பயத்துக்குள்ளே போகாதீங்க. சரி. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. அந்த பயத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. வண்டி அங்கே இடிச்சிருமோ, இங்கே இடிச்சிருமோ, அது ஆயிருமோ, இதாயிருமோ, எந்த பயத்துக்குமே போகாதீங்க. பட் கீர் என்ன பண்ணியிருக்கீங்க? தேர்ட் கீர். கிளச்சை பிடிக்காம கீர் போடுறீங்க. அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளே இருக்காதீங்க சாமண்ணா. எனக்கு உங்களை மெயின் ரோட்லேயே கூப்பிட்டு போக தெரியாதான்? அப்படியே நம்ம இந்த ரோட்டில் கூப்பிட்டு வரேன். வேறு ஆப்ஷன் இல்லை. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரோடுக்கு மெயின் ரோட்டில் கூப்பிட்டு போனோம். மெயின் ரோடு ட்ராக் முடிஞ்சது. அப்போ நீங்கள் இதில் கற்றுக்கிட்டா தான் அடுத்த இதில் கற்றுக்க முடியும். பட் நீங்கள் ஓப்பனிங்லேருந்து பயந்துக்கிட்டே வந்தீங்கன்னா எதுலேயுமே கற்றுக்க முடியாது. ஸ்டேரிங் ஆட்டுறதை விட்டுருங்க, தவிர்த்துருங்க. இங்கேயே நம்ம தள்ளி போக ஆரம்பிச்சோம். நவருதுங்களா? அவங்க விட்டு வெளியே வந்துட்டோம். தெரியுது உங்களுக்கு? அவ்வளோ அட்வான்ஸாக நம்ம யோசிக்கணும். பிரேக் நானும் பிடிச்சேன்னா? ஆமாங்கண்ணா. சொல்லுங்க. நம்ம அட்வான்ஸாக அவங்கள யோசிச்சது மட்டும்தான் நீங்கள் யோசிச்சிங்க. ஸ்பீடு பிரேக் இருக்கிறதையும் நீங்கள் தான் யோசிக்கணும். ஓகே. செகண்ட் கீர் போடணுங்கிறதையும் நீங்கள் தான் யோசிக்கணும். கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாது. நம்ம
அவங்கள விட்டு தள்ளி போகணும். கான்செப்ட் புரியுதுங்களா? அந்த மெயின் சிட்டிக்கு வந்துருங்க. நீங்கள் லெஃப்ட் ரொம்ப வரோம் போகணும், ரைட் வரோம் போகணும், அவங்கள விட்டு நம்ம தள்ளி போகணும். அவங்க நகர்ந்து போக மாட்டாங்க. பட் கீர் என்ன பண்ணிருக்கோம்? டவுன் பண்ணியிருக்கேன். எத்தனை கீர் போட்டிருக்கீங்க? செகண்ட், தேர்ட். நீங்கள் இங்கே பார்க்குறதுக்குள்ள அந்த அக்கா காருக்குள்ளே ஏறிடுவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் ஆனால் நம்ம வண்டி நிறுத்தணும், நிதானத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன வழி அதை மட்டும் யோசிங்க. நீங்கள் அதை விட்டு கீரை பார்த்து கிளச்சை பார்த்து அந்த பதட்டத்துக்குள்ளே போகாதீங்க. போகலாம் போகலாம், அது பண்ணல. ஆனால் அந்த 1 2 3 கிளச்சுக்கு கார் எடுக்கிறதுக்குள்ளே பிரேக் ரிலீஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது பிடிச்சிக்கிட்டே இது ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது நடுக்கத்திலே இருக்கும். ஓகே. அவனை பார்க்காதீங்க, விலையினை பார்க்காதீங்க, சரிங்களா? பிரேக் நினச்சி எக்ஸைட் மிதிக்காதீங்க, சரிங்களா? அவன் யாரை பார்த்து பயப்படு. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது அண்ணா, தயவு செய்து பயப்படாதீங்க சலமண்ணா. நம்ம எவ்வளவோ பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கெல்லாம் பயந்தப்பறம் என்ன பண்றது? நம்ம இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா கல்யாணம் பண்ணி ஒரு பொண்டாட்டி வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுக்கு மேலேயே நம்ம இதெல்லாம். ஐயோ, என்ன ரெக்கார்டாண்ணா? புரியல. ரெக்கார்டா? நான் எங்க வீட்டுல டெய்லி வேற பாத்துட்டு இருக்காங்கண்ணா. அப்படி ஓகே, அதை வேணா கிராப் பண்ணிடலாம். அதுக்கு மேல இது இல்ல. அப்லோட் பண்ணோடனே மொதல் வியூ வரும்லண்ணா, அது எங்க வீட்டுல தானே. சரி, ஓகேங்களா? போலாம். பிரேக் விட்டுருங்க. நீங்க அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த பிரேக்கை விடணும், அதாவது 2 கால்லையும் ஓடணும் சலமண்ணா, வேற ஆப்ஷன் இல்லை. நீங்க அந்த ஒரு காலில் மட்டும் ஓடணும்னு நினைச்சீங்கன்னா சிரமம். ஓகே. மேரேஜ் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 9 வருஷம். அதே அப்போ நானும் 9 வருஷம் ஆயிடுச்சு. 9 வருஷம் அடி வாங்கிட்டு இருக்கோம். என்னங்க எப்போ வருவீங்க, வந்துட்டீங்களா, தக்காளி சொன்னே வாங்கினீங்களா? என்னங்க நம்மளாம் 9 தான், பின்னால் ஒருத்தர் 5 வருஷத்துக்கு மேல இருக்கும். 2000 எனக்கே 9 வருஷம் தான், 8 வருஷம் தான். அப்படிங்களா? என்ன சொல்றீங்க? ஆமாங்கண்ணா. உங்களுக்கு சேம் அடிதானா? உங்க அளவுக்கு தான் நானும் அடி வாங்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறீங்க? எக்ஸஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பசங்க பிள்ளைங்களா எல்லாமே இங்கே வேட ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க. வேலை இல்லைங்களா? விவேகானந்தம். ஸ்லோ நிறுத்திக்கலாம், இப்போ போகலாம். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதுங்களா? நம்ம அவங்கள விட்டு நம்ம எப்படி தவிர்த்து போகணுங்கிற மெயின்சிட்டுக்கு வந்துடுங்க. அவங்கள வந்து தள்ளி போ, நீ நவுறு அப்படின்னு சொல்கிற இதுக்கு நம்ம உரிமை நமக்கு கிடையாது. நம்ம எங்கே நிற்கணும், எங்கே போகணும், நம்மளே முடிவு பண்ணி நம்ம வந்து போய்க்கணும். பழமொழி சொல்லுவாங்களே, துஷ்டனை கண்டா தூர விலங்குன்னு. நம்மளை சுற்றி நிற்க காருக்குள்ளே சீட்டில் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா நமக்கு வெளியே இருக்கவங்க பூராமே துஷ்டன் தான். அந்த மெயின் சீட்லேயே வச்சுக்கோங்க, தப்பில்லை. என்னடா இப்படி சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க, உண்மை அதுதான், சரிங்களா? அதனால் அவங்கள இந்த நாய் முதற்கொண்டு அதுதான், அவெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம விலகி நம்ம போயிடணும், அவ்வளோதான். அவன் உள்ளே விழுந்துருவானோ வெளியே போயிடுவானோ அதெல்லாம் எதையுமே யோசிக்காதீங்க. நம்ம நகர்ந்து போகிறக்கணுமோ அதை மட்டும் யோசிச்சு போயிட்டே இருக்கலாம். ஆமாம், அது ராக்கியா வளர்த்தல். இங்கே பிரேக் பிடிக்கணும், கிளச்சு பிடிக்கணும், நிதானத்துக்குள்ளே இருக்கணும், யோசிச்சு நம்ம ரோட்டில் திருப்பணும். நம்ம ரோடு இங்கே லேட்டானாலும் பரவாயில்ல திருப்பிங்க. பட் இன்னும் 2 days கழிச்சு இந்த இடத்துல நம்ம இந்த சும்மா செய்யக்கூடாது, வர ஸ்பீடில் திருப்பணும். ஓகே, சரிங்களா? இவ்வளோ நிதானமாக இருந்தே வண்டி இவ்வளோ தூரம் லெஃப்ட் போய் ரைட்டு வருது. ஆமாம். நீங்கள் அங்கே போய் திருப்புறீங்கன்னா அங்கே திருப்பறதுக்கு உண்டான அட்வான்ஸ் நீங்கள் இங்கேயே யோசிச்சுட்டு நம்ம இதில் போய் இப்படி தான் திருப்பணும் அப்படிங்கிற மெயின் செட்டில் திருப்பணும். இந்த எக்ஸல் திரும்ப வச்சுங்களா, அந்த மாதிரி கிளச்சை பிடிச்சி பிரேக்கை பிடிச்சி நிதானமாக அப்படியே அழகாக திரும்பணும். எடுக்குன்னு யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. மெயிலில் நம்ம ரோடு நீங்கள் உங்கள் லிமிட்டுக்கு மேலே. விஜய் ஒரு படத்தில் சொல்லாமல் பார்த்தீங்களா, என்னமோ சொல்லுவாங்க, நல்ல டைலாக். ஐயோ இருங்க, வரும், கண்டிப்பாக வரும். சொல்லுவாங்க, லெஃப்ட் நம்ம ரோடு. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பசி தீர இன்னொரு இட்லி சாப்பிட்டோம்னா அது இன்னொருத்தனோட இட்லி அப்படிமா என்னமோ டைலாக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தேவைக்கு அப்புறம் ஸ்டேரிங் எச்சா திருப்பினோம்னா அது இன்னொருத்தனை சம்பவம் பண்ணிடும். சொல்ல புரியுதுங்களா? நம்ம ஸ்டேரிங் இந்த இடத்துல நமக்கு ஒரு 2 இன்ச்சா 2 இன்ச்சு, 3 இன்ச்சா 3 இன்ச்சு
அந்த 3 எக்ஸைட் மிதிக்காதீங்க. இந்த கன்ஃபியூஷனுக்குலேருந்து வெளியே வந்துடுங்க. ஓகே. என்னால் முடியலடா அப்படிங்கிறீங்களா? முடியும். நம்ம அங்கே லெஃப்ட்டு போகணும். வாக்கியமேட்டு லெஃப்ட். சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தான். சும்மா இது ஸ்டேரிங் இவ்வளோனா எவ்வளோ யூஸ் பண்ணணும், எக்ஸைட் இவ்வளோனா எவ்வளோ, இண்டிகேட் லெஃப்ட் போட்டு நம்ம நமக்கு எவ்வளோ தேவையோ அது மேலே நீங்களே பதிவு பண்ணிங்க. நம்ம இந்த அளவுக்கு திருப்பினா திரும்புது, மறுபடியும் இந்த அளவுக்கு திருப்பினா திரும்புது, மறுபடியும் நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். நான் சொல்கிறத மட்டுமே மெயினில் வைக்காதீங்க, நீங்கள் பண்ணுறதையும் ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு வேளாண் பக்கம் தானேங்கண்ணா ஸ்கூலு? ஆமாங்கண்ணா. அது நம்ம கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கோச்சிங் நல்லா இருக்குனாங்க அங்கே ஜாயின் பண்ணி செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது அப்படிங்களா? பாப்பா இல்லை, நம்ம வேணும் 2ஆவது படிக்கிறோம். அப்படிங்களா? ஆமாம். எங்கன்னா வேலை இல்லை. வேளாண் அந்த அக்காவை இங்கேயே தவிர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? அந்த அக்காவை இங்கேயே தவிர்க்க. என் ஃப்ரெண்டுங்க. அப்படிங்களா? ஆமாம். நம்ம கூட ஸ்பீட் பிரேக்கர் ஸ்கூலில் படித்தவர். ஓகே. போகலாங்க. பிரேக்கே நிற்கிறேன். புரியல. நான் கால் எடுத்துட்டுங்களா? போகலாங்க. பின்னால் உட்காந்துட்டு ஸ்பீடு பிரேக்கர் எவ்வளோ கண்டிப்பாக கணிக்கிறாரு வச்சுங்க. அது தெரியலங்கண்ணா. இல்லை நான் பிரேக்கு கிளச்சை பிடிச்சிட்டேங்க. 2வது கீர் போட்டுக்கு கிளச்சை பிடிக்க கீர் விழுகாதுங்க. மெயின் ரோட்டில் கீழே இறக்கக்கூடாது. ஃபுல்லாக பிடிக்கும். பிரேக்கை பிடிச்சா கிளச்சு என்ன பண்ணணும்னா டவுன் பண்ணிடுறேன். எத்தனை கீர் போட்டீங்கன்னா செகண்ட். இப்போ செகண்ட். இதுக்கு மேலே எத்தனை கீர் 4th வந்துச்சு. வீட்டில் இந்த ஃபுல் வீடியோ பார்க்குறாங்களா? ஆமாங்கண்ணா. ஃபுல் வீடியோ இதில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ தான் யூடியூப்ல அதை இது வச்சு கொடுத்துட்டாங்கண்ணா. போனதே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களாங்க. ஆமாங்க. அந்த அன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு விட்டாங்க. ரைட்டு. அதனால அப்லோட் ஆனவுடனே ஏய் டேடி ஓட்டுறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் டிவியோடு போட்டு விட்டுறாங்கண்ணா. 3வது கீரு நம்ம ரோடு. இல்லை நான் அடுத்த கேமரா வரும்போது இன்னும் கிளியராக இருக்கும். இன்னும் கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா அதைத்தான் சொல்கிறாங்கல்ல, அவ்வளோ தடவை சொல்கிறாங்கல்ல நீ செய்யலாமல்ல அப்படின்னு சொல்லி. நீங்கள் வண்டி எப்போ ஏறி இறக்குறீங்களோன்னா அது வரை வீடியோ யூடியூப்ல அப்டேட் ஆகும். ஆமாம். இன்ஸ்டாகிராமில் கூட கடைசி கட் ஆயிடும். யூடியூப்ல கம்ப்ளீட்டாக அப்படியே அப்டேட் ஆகும். அது அங்கெல்லாம் பார்த்துட்றாங்க, டிவியிலே போட்டு விட்டுறாங்க. முன்னால் நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், எந்த இஷ்யூ கிடையாது. நம்ம எவ்வளோ ஜாலியாக வேணாலும் ஃபன் பண்ணிக்கலாம் பேசிக்கலாம். பட் கிளச்சு பிடிக்காம கீர் விழுகாது. போனோம் 4வது கீர் போடக்கூடாது, 2வது கீர் போடணும். போனோம். வண்டி ஓட்டக்கூடிய ஆள் நீங்கள் தான் உங்கள் மெயின் சீட்டை போனால் ஒரே ட்ராக்கில் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் அவங்க கூட உட்காந்துருக்க எல்லாருமே ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்க முடியும். சரிங்களா? நீங்கள் ஒரு குழப்பத்திலேயே இருந்தீங்கன்னா அது தெளிவே ஆக முடியாது. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க, அதனால் சொல்கிறேன். அவனை பார்க்காதீங்க தயவு செய்து. நம்ம அவனை தாண்டி போகணும். சரிங்களா? ஓகே. நீங்கள் அவனை பார்த்து அவன் உள்ளே வந்துடுவானோன்னு பயப்படாதீங்க. இங்கே நம்ம ப்ரிப்பேர் பிரேக் பிடிக்கணும். நம்ம ரோடு
பட் உங்கள் கால் எக்ஸைட்டட் போயிடுச்சு, அப்படி போகக்கூடாது. நம்ம திரும்புகிற வரையுமே பிரேக்லேயே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எக்ஸைட்டட் வேணாம், நமக்கு அது வேணாம். நம்ம தெளிவாகணும். இது ஏன் வேணான்னு சொன்னீங்க, நீங்கள் எக்ஸைட்டட் புஷ் பண்ணிடுவீங்க. கால் பிரேக்கில் இருந்தால் தான் வண்டி நமக்கு நிறுத்த முடியும். சரிங்களா? போகலாம். இப்போ வந்து ரிலாக்ஸ், யாரும் இல்லை, இப்போ போகலாம். கொடுமையா இருக்குமே வீட்டில். அது டிவியில் வேற போட்டுறாங்க, அது குழி வருது. நீங்கள் இங்கேயே ப்ரிப்பேர் ஆரம்பிச்சிடணும். இங்கேயே கிளச்சை பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும். மேலே நம்ம ரோடு அவ்வளோதாங்க. போகலாம், பிரேக்கை விட்டுருங்க, அவ்வளோதான். அது யூஸ் பண்ணோன்னே இதோட வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற மீன் செட்டுக்கு வந்துடுங்க. போனாதீங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், ஏம்மா நான் போய் 6 நாள் தான் ஆச்சு, என்னால் இப்போ வச்சுக்கு இதுதான் பண்ண முடியும், 15 நாள் கழிச்சு நான் பண்ணுற ஃபீலிங் நீ பார்த்து அதுக்கப்புறம் புரிஞ்சு நடந்துக்குன்னு சொல்லிடுங்க. மறுபடியும் ஸ்பீடு பிரேக் குழி வருது. பிரேக் உங்கள் பிரேக்குக்கு வரவே இல்லை. விட்டு பிரேக்கை விட்டுருங்க. கிளச் எப்படி எடுக்கணும், நான் பிரேக்கை விட்டுருக்குன்னு தான் சொன்னேன், கிளச்சை எடுத்துட்டீங்க. போங்க. கால் எப்படி எடுக்கணும்னா 1 2 3. பட் நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா டைரெக்டாக 4 போகிறீங்க, இப்படி போகக்கூடாது. நம்ம ரோட்டுக்கு ஸ்டியரிங் லைட்டாக வளைச்சிக்கங்க. போனாங்க அண்ணா போனாங்க. கீர் எடுத்து செகண்ட் கீர் தான் நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். செகண்ட் கீரில் மீன் நினைக்கிட்டே போங்க, பிரச்சனை இல்லை. நம்ம ரோடு முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்க. புஷ் பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறதும் அது மட்டும் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். கிளச்சில் மட்டும் போடுங்க. இந்த டைமிங் வேஸ்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட், அந்த வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தள்ளி நம்ம யாருக்கு ஹார்ன் அடிக்கணும், யாருக்கு ஹார்ன் அடிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த அம்மா ஓரமாக போயிட்டுருக்காங்க, அவங்க ஹார்ன் அடிக்கக்கூடாது, பாவம், வேறு வழி இல்லை, தள்ளி போய்க்கலாம். இதே நடு ரோட்டில் போனாலும் ஹார்ன் அடித்தோம். எல்லாத்தையுமே யோசிக்கணும், காரணம்னா வேறு வழி இல்லை. ஃப்ரண்ட் வியூ கொஞ்சம் கன்ஃபியூஷன், தள்ளி போக ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்களை விட்டு ஒரு 30 அடி தள்ளி பார்த்தீங்கனாலே நம்ம அவங்கள அங்கே இடிச்சிருவோமா இடிக்க மாட்டோமாங்க அதை புரிஞ்சுக்கலாம். மேடு ஏறி லெஃப்ட் திரும்பி நிறுத்திடுங்க. இண்டிகேட் லெஃப்ட் போடணும். இங்கேயே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடணும். கிளச்சுக்கு பிரேக்குக்கெல்லாம் எங்கள் கால் வந்துடணும். கால் இன்னும் வரலையே எங்கள் கால் பிரேக்கு. செகண்ட் கீர் போடுங்க, மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடும். பிரேக்கை பிடிச்சிங்கன்னா வண்டி போகாது. நான் ஹெல்ப் பண்ணுறேன், தெரியுதா? தெரியுது. இங்கே நிறுத்தணும். என்ன ரீசன் நிறுத்தணும்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடில் வண்டி வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? போகலாங்களா? போகலாங்க. போகலாண்ணா. போக மாட்டேங்குது, கிளச்சிலிருந்தே கால் எடுக்கணுங்க. புரியலண்ணா. கியர்லேயே ஃபஸ்ட்டு கியர் போடணும். இன்னும் கொஞ்சம் ரைட்டில் திருப்பிக்கணும். இங்கே கல் மேலே ஏறிடும். இன்னும் கொஞ்சம் ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பிக்கணும். இன்னும் கொஞ்சம் ரைட்டில் திருப்புங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டேரிங் ரைட்டில் திருப்புங்க. இப்படி வெளியே போய் மறுபடியும் உள்ளே வந்துக்கலாம். இன்னும் திருப்புங்க. அந்த கிர்ன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு இல்லைங்க, அது எதுக்காக வந்ததுன்னு கேட்டிங்கன்னா கிளச்சிலேருந்து கால் எடுத்து வண்டி போகணும்னு சொல்கிறீங்க, ஆனால் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. போகலாங்க.
இப்போ எடுத்துட்டேங்கண்ணா. டைமிங் மிஸ் ஆகுது. அதாவது கிளச்சு 3 பாயிண்டில் வைங்க. 1 2 3 3 பாயிண்ட். பிரேக் விட்டுருங்க. பட் கிளச்சை நீங்கள் 4 பாயிண்டில் வச்சுருக்கீங்க, நான் 3 பாயிண்டில் வச்சுருங்க. தெரியுதா? தெரியுதுங்க. கிளச்சை நான் தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஆமாங்க. அப்படி இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. இந்த கரண்ட் கம்பெனி தாண்டி எடுத்துக்கலாம். முனேஷ் போலாமா? இப்போ பாருங்க காளியோட ஆட்டத்தை.